அண்ணனுக்கும் எனக்கு சண்டை வந்தது. நான் சில நேரத்துல ஓப்பனா திட்டிட்டு தான். அதனால என்னை விட்டுட்டாரு. 10 வருஷமா பேசுறது இல்ல நான் அவருக்கு பாட்டம் எழுதுறது இல்ல. அந்த நேரத்துலதான் வைரமுத்து இடத்த பிடிச்சிட்டாரு. இல்ல நிஜம்தான். நான் வைரமுத்து வந்தோடனே எனக்கு சந்தர்ப்பங்கள் குறைய ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் என்னோட புத்தகம் ஒண்ணு ஜனவரியில வெளியாகுது. ஹிந்து பத்திரிகையில வெளியிடுறாங்க. என்னுடைய பாடல்கள் மட்டும், திரைப்பட பாடல்கள் மட்டும். இதுவரைக்கும் என் கையில கிடைச்சிருக்கிறது 1200 பாட்டு கிடைச்சிருக்கு. ஒன்லி இளையராஜா. இந்த வைரமுத்து வரலன்னா எனக்கு எவ்வளவு பாட்டு கிடைச்சிருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அது நல்ல விஷயம். புதியவர்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அவங்க நான் வந்ததன் பின்னால் தான் அவருக்கு முகவரி தெரிய ஆரம்பிச்சதுன்னு எப்ப பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே நான் அண்ணனுக்குள்ள மனசுல போயிருக்கோம். எனக்கே அது குத்துச்சு. நம்ம போய் காட்டி கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இந்த இப்படி பேசி தர்றான்னா அவன் பாட்டு எழுத உனக்கு பிடிக்கல, அதுக்கு தான் சொல்றேன்பாங்கன்னு விட்டுட்டாங்க. அது அவருக்கே தெரிய வரும்போது இதுதான் காரணம். அதாவது பல இடங்கள் போய் இன்றைக்கு இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து கொண்டிருக்கார் என்றால் என்னுடைய பாடல்கள் இளைஞர்கள் அவர் அடையாளம் பெரிதாக வந்திருக்க முடியாது அப்படின்னாரு. இது 3 நாள் காலேஜில் அவர் பேசிட்டாரு. இது அண்ணன் இதுவரைக்கும் அவர் வாயை சொன்னதில்லை. நான் ஓட்டவாய், நான் சொல்றேன் எல்லாத்தையும். எனக்கு மனசுல நீங்க என்ன காரணம் நீங்களே யோசிப்பீங்க. ஏன் வைரமுத்தும் இளையராஜாவும் சேரல அப்படின்னு சொல்லி நீங்க போட்டோ எடுக்கிறவங்க நீங்க யூடியூப்ல எங்கேயோ போட போறீங்க.